வெல்கம் பேக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நம்மால் சந்தோஷமாக வாழ்க்கையை என்ஜாய் செய்ய முடியவில்லை? நமது மகிழ்ச்சிக்கு பெற்றோர்கள் எதிரானவர்களா, அல்லது நமது குழந்தைகளின் மகிழ்ச்சிக்கு நாம் தடையாக இருக்கிறோமா, அல்லது இப்போது உள்ள பெற்றோர்கள் அப்படி இல்லையா? கணவன் மகிழ்ச்சியாக இருப்பது ஏன் மனைவிக்கு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை? அல்லது மனைவி சந்தோஷமாக இருப்பது கணவனுக்கு எரிச்சல் ஊட்டுகிறது ஏன்? ஒருவர் சந்தோஷமாக இருப்பதை அவரை சுற்றி உள்ளவர்களால் ஏன் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை? அதே சமயத்தில் அந்த மனிதர் பெரிய துன்பத்தில் இருந்தால் எல்லோரும் ஜீரணித்துக் கொள்கிறார்கள் ஏன்? மகிழ்ச்சி அனுமதிக்கப்படுவதில்லை. You are preconditioned against joy. குழந்தை பருவம் முதலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் ஏதோ தவறு நடக்கிறது என்பது போல் கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. சந்தோஷம் இல்லாமல் இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கிறது என்ற அர்த்தம். நீங்கள் பரிதாபகரமான நிலையில் இருந்தால் ஒருவரும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. அப்படி இல்லாமல் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்கள் ஏதோ ஒரு தவறு செய்து கொண்டிருப்பது போல் எல்லோருமே உங்களை பற்றி கவலைப்படுவார்கள். எப்போதெல்லாம் ஒரு குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கிறதோ பெற்றோர்கள் அதன் காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்வார்கள். இவன் ஏதோ குறும்பு செய்திருக்க வேண்டும் அல்லது வேறு ஏதாவது செய்திருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இவன் ஏன் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறான்? பெற்றோருக்கு அதில் மகிழ்ச்சி இல்லை. பெற்றோர்களுக்கு தங்களது மகனின் மேல் ஒருவித பொறாமை. காரணம் என்னவென்றால் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். நாம் பொறாமைப்படுகிறோம் என்பதை கூட அவர்கள் உணர்வதில்லை. ஒரு மனிதனின் கஷ்டங்களை மக்கள் எளிதாக ஜீரணித்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஒருவர் மகிழ்ச்சியாக இருப்பதை ஒருவராலும் ஜீரணித்துக் கொள்ள முடியாது. நான் சிறிய கதை ஒன்றை படித்துக் கொண்டிருந்தேன். ஒரு தீவிர பக்திமான் ஒருவர் தன்னுடைய மகனை முடிந்த அளவு ஒழுக்கமாக வளர்த்தார். ஒரு நாள் ஆலயத்திற்கு செல்லும் போது தனது மகனிடம் 1 ரூபாய் நாணயத்தையும் 10 ரூபாய் தாளையும் கொடுத்தார். இந்த இரண்டில் உனது விருப்பம் போல் எதை வேண்டுமானாலும் நீ ஆலயத்தில் காணிக்கையாக போடலாம் என்று சொன்னார். அஃப்கோர்ஸ் அப்பா தனது மகன் 10 ரூபாய் தாளைத்தான் காணிக்கையாக தட்டில் போடுவான் என்று நம்பினார். அவனை நான் அப்படித்தான் வளர்த்திருக்கிறேன், எனவே நம்பலாம் என்று நினைத்தார். தந்தையும் காத்திருந்தார். ஆலயத்திலிருந்து வீடு திரும்பும் போது தந்தைக்கு என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம். எனவே பையனிடம் நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். மகன் 1 ரூபாயை காணிக்கையாக போட்டதையும் 10 ரூபாயை தனக்கென வைத்து கொண்டதையும் ஒத்துக்கொண்டான். அப்பாவால் இதை நம்ப முடியவில்லை. எனவே ஏன் அப்படி செய்தாய்? நாங்கள் எப்போதுமே உனக்கு சிறப்பான பண்புகளையே கற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்றார். மகன் அதற்கு, ஆலயத்தில் சாமியார் தனது பிரசங்கத்தில் கடவுள் மகிழ்ச்சியாக கொடையளிப்பவரையே அன்பு செய்கிறார் என்று சொன்னார். என்னால் அந்த 1 ரூபாயை மகிழ்ச்சியாக கொடுக்க முடியும், 10 ரூபாயை அப்படி கொடுக்க முடியாது என்று பதில் சொன்னான். God loves the cheerful giver. எனக்கு அந்த சிறுவன் சொன்னதில் உடன்பாடு அதிகம். You are religious if you can do it cheerfully. அது 1 ரூபாய் நாணயமாக இருந்தாலும் சரி, அது பிரச்சனை அல்ல. உண்மையான நாணயம் உங்கள் மகிழ்ச்சிதான், மற்றதெல்லாம் முக்கியம் அல்ல. ஆனால் ஆரம்பத்திலிருந்து குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியாக இருப்பது தவறு என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது. To be cheerful is to be childish. சியர்ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்பது இயற்கையானதுதான், ஆனால் நாகரிகமானது அல்ல. To be cheerful is somehow primitive, not cultured. எதையெல்லாம் ஒருவர் என்ஜாய் செய்கிறாரோ அதெல்லாம் மீண்டும் மீண்டும் கண்டனங்களுக்குள்ளாகிறது. ஒரு குழந்தை மகிழ்ச்சியாக சத்தம் எழுப்பிக் கொண்டு வீட்டை சுற்றி சுற்றி ஓடினால் யாராவது ஒருவர் ஸ்டாப் தட் நான்சென்ஸ், நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன் என்று கத்துவார்கள். கத்திக்கொண்டும் ஓடிக்கொண்டிருக்கும் குழந்தை செய்தித்தாளை விட பார்ப்பதற்கு ஒரு ஜாலியான அனுபவம்.
குழந்தைக்கு இதை புரிந்து கொள்ள முடியாது. நான் எதற்கு நிறுத்த வேண்டும்? நீ ஏன் செய்தித்தாள் படிப்பதை நிறுத்தக்கூடாது? நான் மகிழ்ச்சியாக ஓடி ஆடி விளையாடுவதில் என்ன தவறு இருக்கிறது? The child cannot understand. நிறுத்து என்று கத்திய அடுத்த வினாடி ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் கட்டுப்படுத்தப்படுகிறது. குழந்தை சீரியஸான மூடிற்கு இப்போது வருகிறது. அது ஒரு மூலையில் சோகமாக உட்கார்கிறது. உடம்பில் இருக்கும் சக்திக்கு இந்த ஆட்டம் ஓட்டம் தேவை. The child is energy. உடலில் இருக்கும் சக்தியை குழந்தை நன்றாக அனுபவிக்கிறது. ஆடி பாடி கூச்சல் போட ஆசைப்படுகிறது. ஆனால் அவன் என்ன செய்தாலும் அது தவறுதான். ஒன்று அம்மா சத்தம் போடாதே என்பார், அல்லது அப்பா அல்லது வேலைக்காரர், அண்ணன், பக்கத்து வீட்டுக்காரர் எல்லோருமே இதற்கு எதிராக இருப்பது போல்தான் தெரிகிறது. One day it happened. முல்லா நசுருதீனின் மனைவி மிகவும் கோபமாக இருந்தார். அவருடைய மகன் ஏகப்பட்ட சேட்டைகள் செய்து கொண்டிருந்தான். பெரிய தலைவலியாக இருந்தான். இறுதியில் மனைவி பொறுமை இழந்து விட்டார். அவனை துரத்தினார். அவனை பிடித்து நைய புடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அவன் வேகமாக ஓடி தப்பிவிட்டான். தப்பித்து மாடிக்கு சென்று கட்டிலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டான். எவ்வளவு முயற்சி செய்தும் அவனை கட்டிலுக்கு அடியிலிருந்து வெளியில் இழுக்க முடியவில்லை. அவரோ கொஞ்சம் உடல் பருமனான பெண். எனவே பொறு, உன் அப்பா வரட்டும் என்று சொன்னார். முல்லா நசுருதீன் வந்தபோது அவரிடம் நடந்த முழு கதையையும் சொன்னார். அவர் கவலைப்படாதே, நான் அவனை சரி பண்ணுகிறேன் என்றார். எனவே சத்தம் எழுப்பாமல் மாடிக்கு சென்று கட்டிலுக்கு அடியில் குனிந்து பார்த்தார். ஆச்சரியம் என்னவென்றால் அவருடைய மகன், ஹலோ அப்பா, என்ன அம்மா உன்னையும் துரத்துகிறாளா என்று கேட்டான். எல்லோருமே குழந்தைகளை துரத்துகிறார்கள். உடம்பிலிருந்து நிரம்பி வழியும் சக்தி நியூசன்ஸாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அது குழந்தைக்கு மகிழ்ச்சி. அவன் பெரிதாக ஒன்றும் கேட்கவில்லை. சந்தோஷமாக இருப்பதற்கு, அவன் அவனாக இருப்பதற்கு சிறிது சுதந்திரம் கேட்கிறான். தூங்குவதற்கு நேரமாகிவிட்டது என்று அவனுக்கு தூக்கமே வராத போது சொல்கிறார்கள். He has to force himself. வேறு வழி இல்லாமல் படுக்கச் செல்கிறான். தூக்கத்தை எப்படி வலுக்கட்டாயமாக திணிக்க முடியும்? படுக்கையில் சோகமாக கிடக்கிறான். பிறகு மறுநாள் காலை கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக தூங்க ஆசைப்படும் போது அவன் எழுந்தே ஆக வேண்டும். சாப்பிட ஆசைப்படும் போது அப்போது அனுமதி இல்லை. சாப்பிட ஆசை இல்லாத போது சாப்பாடு முகத்தில் வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுகிறது. இது நடந்து கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைக்கு ஒன்று மட்டும் புரிகிறது. எதெல்லாம் தனக்கு சந்தோஷம் கொடுக்கிறதோ அதில் எல்லாம் ஏதோ தவறு இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறது. எதெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ அதெல்லாம் தப்பான விஷயம். எதெல்லாம் தன்னை சோகமாக வைத்திருக்கிறதோ, சீரியஸாக வைத்திருக்கிறதோ அது சரியானது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இதுதான் பிரச்சனை. மகிழ்ச்சியாக இருக்க ஒருபோதும் தயங்காதீர்கள். சமூகமும் பெற்றோரும் துரத்தி கொண்டேதான் இருப்பார்கள். உங்கள் மேல் திணிக்கப்பட்ட எல்லாவித அபத்தங்களையும் தூர எறிந்து விடுங்கள். உலகத்தில் ஒரே ஒரு மதம்தான் உள்ளது. That religion is to be happy. வேறு எதுவும் முக்கியமானது அல்ல, தேவை இல்லாததும் கூட. Everything else is immaterial and irrelevant. சந்தோஷமாக இருக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் செய்வது சரிதான், இல்லையா நீங்கள் செய்வது தவறு. ஒவ்வொரு நாளும் என்னிடம் மக்கள் வருவார்கள். மனைவி வருவாள் அல்லது கணவன் வருவான். மனைவி, எனக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமும் இல்லை, காரணம் என் கணவர் தவறு செய்து கொண்டே இருக்கிறார் என்று முணுமுணுப்பார். நான் அது போன்ற மனிதர்களிடம், உங்கள் கணவர் தவறு செய்து கொண்டிருந்தால் அவர் தாராளமாக செய்து கொள்ளட்டும், நீங்கள் ஏன் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்க வேண்டும்? அவர் செய்கின்ற தவறு அவரை சந்தோஷமில்லாத வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும், நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்பேன். மனைவியோ, ஆனால் அவர் சந்தோஷம் இல்லாமல் ஒன்றும் இல்லை, அவர் தினமும் பப்புக்கும் பார்ட்டிக்கும் செல்கிறார், நன்றாக வாழ்க்கையை அனுபவிக்கிறார், அவருக்கு சந்தோஷத்திற்கு ஒரு குறையும் இல்லை என்பார். அப்போது நான், அப்படி என்றால் உன்னிடம்தான் ஏதோ தவறு இருக்க வேண்டும். உன் கணவரிடம் எந்த தவறும் இல்லை, உன்னை மாற்றிக்கொள்.
Unhappiness is the indicator. அவரை பற்றி யோசிக்காதே. அவர் சந்தோஷமாக இருக்கிறார் என்றால் he is right என்பேன். I tell you, ஒருவரால் மகிழ்ச்சியாக பப்பிற்கு போக முடிகிறதா? அது மனதே இல்லாமல் கோயிலுக்கு செல்வதை விட பெட்டரான விஷயம். ஏனென்றால் ஒருவர் இறுதியாக மகிழ்ச்சி கோயில்தான் என்பதை கண்டறிந்து விடுவார். எனவே மகிழ்ச்சியாக இருங்கள். You are virtuous. மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும்போது ஆன்மீகவாதிகள் சொல்வது போல் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். பாவம் செய்பவர் ஒரு நாள் துன்பப்படுவார். புனிதர்கள் ஒரு நாள் எதிர்காலத்தில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று ஆன்மீகவாதிகள் சொல்வதை கேட்டிருப்பீர்கள். இது முற்றிலும் தவறு என்று சொல்வேன். புனிதர் நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறார். பாவம் செய்பவர் மகிழ்ச்சியே இல்லாமல் இருக்கிறார். வாழ்க்கை நமக்காக அவ்வளவு நாட்கள் காத்திருக்காது. இட் இஸ் இம்மீடியட். நீங்கள் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பது போல் உணர்கிறீர்களா? நீங்கள் ஏதோ தவறு செய்கிறீர்கள். இஃப் யூ cannot என்ஜாய் செய்வதில் தயக்கம் எட்டி பார்க்கிறதா? அல்லது பயமாக இருக்கிறதா? குற்ற உணர்வு இருக்கிறதா? அப்படி என்றால் ஏதோ ஒரு மூலையில் உங்கள் பெற்றோரின் நிழல் இன்னும் தெரிந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் தயக்கங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்து தயக்கங்களை விட்டுவிட வேண்டும். தயக்கங்களை நிறுத்திய பிறகு தலைக்குள் பெற்றோர்களின் குரல்கள் கேட்பதும் நின்றுவிடும். Drop hesitations. மக்கள் என்னிடம் வந்து நான் தியானம் செய்ய விரும்புகிறேன், நடனமாட விரும்புகிறேன், காதலிக்க விரும்புகிறேன் என்பார்கள். ஆனால் தயங்குவார்கள். இந்த தயக்கம் இருந்தால் அதற்கு நீங்கள் தீனி போட்டுக்கொண்டே இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையை தவற விட்டு விடுவீர்கள். It is time. Drop it. நாம் இப்படித்தான் வளர்க்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டாலே போதும். பிறகு கான்ஷியஸாக தயக்கங்களை விட்டுவிட முடியும். தயக்கங்கள் இருப்பது உங்களுடைய உண்மையான இயல்பு அல்ல. அது உங்கள் மூளையில் திணிக்கப்பட்ட விஷயம். பிறகு அது ஒரு நீண்ட கால பழக்கமாக, ஒரு அபாயகரமான பழக்கமாகிவிட்டது. மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை என்றால் பிறகு இந்த வாழ்க்கைதான் எதற்கு? If you can't enjoy, then what is this life for? நண்பர்களே, இந்த வீடியோ இன்னும் முடிவடையல. இன்னும் ஒரு பகுதி மீதம் இருக்கு. அடுத்த பகுதியில புத்தர், ஜீசஸ், கிருஷ்ணா எல்லோரும் ஹீடனிஸ்டுகளா? God is the ultimate in hedonism. He is the peakest peak of being happy என்று மகிழ்ச்சியின் முக்கியத்துவத்தை பற்றி ஓஷோவிடம் நம்மிடம் பகிர்வதற்கு இன்னும் நிறைய இருக்கிறது. So please stay tuned.